ஹாய் அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் டு பேபிஸ் கேலரி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் இங்கே எல்லோரும் நல்லாயிருக்கும். மீன் வாங்க போகிறதே நாங்கள் டூர் போகிற மாதிரி தான் நானும் எங்கள் சிஸ்டரும் காலையிலேயே கிளம்பி வந்துட்டோம். காலையிலனா ஏர்லி மார்னிங்லாம் கிடையாது, 10 o'clock ஆகிடுச்சு. சரி நம்ம போய் இன்றைக்கி நம்ம ஃபிஷ் வாங்கிட்டு வந்துடுவோம். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் நாங்கள் வெளியில் வந்து இது மாதிரி மீன் வாங்கிட்டு போக முடியும். ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணுறதுனால அவங்களுக்கு லீவ் கிடைக்காது. எனக்கும் நான் தனியாக நான் போகிறது கிடையாது. 2 பேரும் பைக்கில் போய் வாங்கிட்டு வந்துடுவோம். தேவையான பொருட்கள் அந்த வீக்லி தேவையான பொருள் வாங்கிட்டு வந்துடுறது. சனிக்கிழமை சந்தை கூட போலியா, அதனால் சரி வெஜிடபிள்ஸும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் காலையிலே கிளம்பி போனோம். இன்றைக்கி நாங்கள் மைண்ட் செட்டோடு தான் போனது. சரி இன்றைக்கி நம்ம ஏரி மீன் தான் வாங்கிட்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு தான் போகணும். பிளான் பண்ணிட்டு தான் அந்த ஏரி மீன் இப்போ ஃப்ரெஷ்ஷாக வருது, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சரி அதுக்கு இடையில இறால் வாங்கிக்கிட்டோம். இறால் நல்லா சூப்பராக இருந்துச்சு. அது ஒரு 1/2 kg வாங்கியாச்சு. சங்கரா மீன் என்னோடய பொண்ணோட ஃபேவரட் மீன் இருந்துச்சு. நாங்கள் அது வாங்கலை, பிள்ளைகிட்ட சொல்லியே தான் நாங்கள் வந்தோம். நாங்கள் சரிம்மா நான் இது மாதிரி உயிர் மீன் வாங்கிட்டு வரேன், நல்லாயிருக்கும், சாப்பிட டேஸ்ட் நல்லாயிருக்கும்ன்ட்டு. என்ன தான் நம்ம வந்து கடல் மீன் சாப்பிட்டாலும் இந்த ஏரி மீன் வந்து அது மந்த்லி ஒன்ஸ் வாங்கி சாப்பிட்றது அது சூப்பராக இருக்கும். நல்லா நல்லா ஸ்பைசஸாக நல்லா மசாலாலாம் தடவி அந்த குழம்பு சூப்பராக இருக்க மாதிரி இருக்கும். அதுவும் உயிர் மீன் வந்து நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம வந்து இந்த பாருங்கள் துடிக்குது பாருங்கள். இது மாதிரி உயிர் மீனாக வாங்கினா சூப்பராக இருக்கும். இது பெரிய பெரிய மீனாக கிடைக்கும், 4 கிலோ 3 கிலோ அப்படின்லாம் கிடைக்கும். நான் இப்போ வந்து ஒரு 1 1/4 கிலோ இருக்கிற மாதிரி பாருங்கள் அப்படின்ட்டு. நான் 2 கிலோலாம் வாங்கினா சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை. அதனால் 4 மெம்பர்ஸ் தான் நாங்கள் இருக்கிறோம். அதனால் 1 1/4 கிலோ இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பாருங்கள் நல்லா துடிக்கிற மீனாக நல்லா உயிர் மீனாக வாங்கி அதை கட் பண்ண சொல்லியாச்சு. சரி நம்ம வெஜிடபிள்ஸ் வாங்கிக்குவோம். ஏன்னா சந்தையில் நம்ம போய் வாங்கலை. ஆனால் இங்கே பாருங்கள் சந்தையெல்லாம் எம்டியாக இருக்குது, எல்லாம் வெளியில் கடை வச்சுருக்காங்க. இந்த சின்ன வெங்காயம்லாம் வாங்கிட்டு போனால் தான் சூப்பராக இருக்கும். அதுவும் மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும். தக்காளி கொஞ்சம் ரேட் அதிகம்தான், சந்தையில் வாங்கினா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். வீட்டில் காலியாக வருது, தக்காளியும் வெங்காயம் தாங்க மோஸ்ட்லி. வெஜிடபிள்ஸை விட இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இது 3மே இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். தக்காளி நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் வாங்கிக்கிட்டேன். நான் 1.5 கிலோ 50 ரூபான்னு சொன்னாங்க. சரின்ட்டு 50 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். மாங்காவோட ரேட் அதிகமாகிடுச்சிங்க. 1/2 கிலோ 40 ரூபா, அதாவது கிலோ 80 ரூபா. அதுவும் வந்து இந்த உருண்டை மாங்காய் தான் கிடச்சிச்சு. சரி 1/2 கிலோ கொடுங்க, மீன் குழம்புக்கு மாங்காய் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அது கொஞ்சம் ஹெவி ரேட்டு தான், 1/2 கிலோ 40 ரூபா. சரி வாங்கியாச்சு. அந்த மீன் ஏரி மீனுக்கு அந்த மாங்காய் போட்டு வச்சா தான் அந்த குழம்பு சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். சரி வந்து நம்ம வாங்கின மீன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேயே கட் பண்ணிட்டு வந்தாச்சு. நல்லாயிருக்குங்க, இந்த மீன் சூப்பராக இருக்கும். இது வந்து அடிக்கடி நம்ம சாப்பிடக்கூடாது, எப்பயாவது சாப்பிடும்போது அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் ஸ்பைசஸாக வச்சா அந்த குழம்பு சூப்பராக இருக்கும். இறாலும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் இறால் நான் இப்போ நான் செய்ய போகிறதில்ல. அது திங்கக்கிழமை எங்கள் சிஸ்டர் ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவங்க இறால் பிரியாணி செய்கிறது தான் ஒரு பிளான் இருந்துச்சு அவங்களுக்கு. என்ன செய்கிறாங்களோ தெரியல. அவங்க ஏர்லி மார்னிங்காக செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சரி இறாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சா, சரி வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் இந்த டீ போட பால், அப்புறம் தேவையான பொருட்கள் நம்ம என்னென்ன இல்லையோ அதை வாங்கிட்டு வந்துச்சு. கொஞ்சம் மணத்தக்காளி கீரை வாங்கிட்டு வந்தோம். மணத்தக்காளி கீரை சூப்பராக இருந்துச்சுங்க. அது கிடைக்கும் போது வாங்கிடணும். இது முழு மல்லி, அதாவது இட்லிக்கு கத்திரிக்காய் குஸ்துலாம் செய்ய இந்த முழு மல்லி தேவைப்படும். அதனால் வந்து தீந்துருச்சா, சரி இது நம்ம வாங்கி வச்சுட்டா நமக்கு யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டேன். எப்போதும் போல் நான் புளி ஊற வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு நான் புளியை ஊற வச்சுட்டு தான் அதுக்கு பிறகு நான் மற்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். உங்கள் வீட்டிலலாம் எப்படி சண்டே இன்றைக்கி போச்சு? இந்த ஞாயிற்றுக்கிழமை மீன் எடுக்கணுமா அவசியமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லைங்க. வாரம் ஃபுல்லாக நம்ம வேறு ஏதாவது நம்ம சாப்பிடுவோம் வெஜிடபிள்ஸு. அந்த சண்டே மட்டும்தான் அந்த வந்து மீன் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். மீன் இறால் இதே மாதிரி. ஏன்னா தெருவுக்கு வர்றது அவ்வளோவா நல்லா இருக்காது. அது ஃபிஷ் மார்க்கெட்டில் போய் வாங்கினா தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மணத்தக்காளி கீரையும் கிடச்சிச்சு, வாங்கிட்டு வந்தேன். நான் சூப்பராக இருந்துச்சு மணத்தக்காளி கீரை. இது கிடைக்கும் போது நான் வாங்கிடுவேன். நான் சில பேர் வீட்டு தோட்டத்தில் இருக்கும். நான் மார்க்கெட்டில் தான் நான் வாங்கிட்டு வந்தேன். சரி அம்மா எல்லாமே கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதாவது சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டால் தான் அந்த ஃபிஷ் குழம்பு சூப்பராக இருக்கும். தக்காளி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. கத்திரிக்காய் மாங்காய் உருளைக்கிழங்கு இது மட்டும் தான் வாங்கினேன். ரொம்ப வெஜிடபிள்ஸ் வாங்கலை, இது மட்டும் வாங்கிக்கிட்டேன். சரி சந்தையில் நெக்ஸ்ட் வீக் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ். அப்புறம் டீ போட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம எல்லா வேலையும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சிஸ்டருக்கு அம்மாவுக்கு 3 கிளாஸ். இன்றைக்கி எப்போதுமே நான் 2 கிளாஸ் தான் நான் போடுவேன். இன்றைக்கி எங்கள் சிஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறதுனால இன்றைக்கி நான் 3 கிளாஸ் டீ போட்டுக்கிட்டேன். சரி டீயை சாப்பிட்டுட்டு நம்ம 1 by 1 நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான டீயும் போட்டுக்கிட்டாச்சு. டீயை போட்டு ஹாலில் உட்காந்துட்டு அதுக்குள்ளே அம்மா கட் பண்ணியும் கொடுத்துருவாங்க. சரி நம்ம டீ சாப்பிட்டுட்டு மற்ற வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம்னு சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் எல்லாமே சூப்பராக அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சு எல்லாமே. இனிமேல் வேலையை 1 by 1 நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவியாச்சு. பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுக்கு நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். ஏன்னா இந்த ஏரி மீனுக்கு கொஞ்சம் ஸ்பைசஸ் கூட போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கு நான் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய்
பூண்டு இதை நான் அரைச்சி நான் அந்த கிரேவியை நான் கொஞ்சம் போடுவேன் அது நம்ம ஃப்ரை பண்ணும்போது சூப்பராக இருக்கும். அது போட்டால் நல்லாயிருக்கும். அதுவும் ஏரி மீனுக்கு இது நல்லாயிருக்கும். இது கடல் மீனுக்கு நான் அவ்வளோ போட மாட்டேன். இந்த ஏரி மீனுக்கு தான் நான் இது போடுவேன். கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா அந்த மசாலா எல்லாமே நல்லா கோட்டிங் ஆகிடும். நல்லா இது ஃபஸ்ட்டு நல்லா இது பண்ணிவிட்டு மசாலா தடவி வச்சிட்டோன்னா நம்ம மீன் குழம்புலாம் வச்சுட்டு லாஸ்ட்டாக தான் நான் இந்த மீன் வறுப்பேன். அதுக்குள்ளே நமக்கு அதில் எல்லாமே நம்ம அப்சர்வ் ஆகிடும். உப்பு காரம் எல்லாமே நல்லா சூப்பராக அப்சர்வ் ஆகிடும். இந்த ஏரி மீன் கிடச்சிச்சின்னா நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. உங்கள் ஊர்லலாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குமா என்னன்னு தெரியல. அந்த கடல் இருக்கிற இடத்துல கடல் மீன் தான் கிடைக்கும். இது எங்கள் சைடு இந்த ஏரி மீன் எப்போதுமே கிடைக்கும். அந்த ஏரி மீன் சூப்பராக ரெடி பண்ணி வச்சுட்டேன். சரி மீன் குழம்பு வச்சுருவோமா? எனக்கும் மண் சட்டியில் வைக்கணும்னு ஆசையாக இருக்குங்க. அந்த மண் சட்டியை எனக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாது. நான் இது வரைக்கும் மண் சட்டியில் நான் வச்சது கிடையாது. அம்மா வச்சுருக்காங்க. நான் மண் சட்டியிலே நான் வச்சது கிடையாது. எனக்கு இப்போ நீங்கள் வர வீடியோலாம் பார்க்கும்போது எனக்கு மண் சட்டியில் வைக்கும்போது எனக்கே ஆசையாக இருக்கா மாதிரி இருக்குது. இன்ஷால்லா நான் வர வீடியோவில் நான் மண் சட்டி வாங்கிட்டு நான் செஞ்சு பார்க்குறேன். அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அது லாஸ்ட்டு ஸ்டேஜில் அது கொதிக்கும் போது முன்னாடியே இறக்கி வச்சிடணும், இல்லைனா குழம்போட சுண்டிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம இறக்கி வச்சா கூட அது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ஆரோக்கியமானது அந்த மண் சட்டியில் வைக்கிறது. அதான் மீன் குழம்பு இந்த கருவாட்டு குழம்புலாம் வைக்கும் போது சூப்பராக இருக்கும். இன்ஷால்லாம் நான் இன்னும் கருவாட்டு குழம்பு ரெசிபிலாம் நான் இன்னும் போடவே இல்லை. நான் மண் சட்டி வாங்கிட்டு நான் இன்ஷால்லாம் நான் போடுறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எனவே என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்டு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சமையல் ரெசிபிலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா என்னன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வைக்கிற குழம்பும் நீங்கள் வைக்கிற ஸ்டைலில் இருக்கா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இன்றைக்கி நான் தேங்காய்லாம் ஊற்றலை. இந்த ஏரி மீனுக்கு தேங்காய் ஊற்றுறதை விட தேங்காய் ஊற்றாத நல்லா ஸ்பைஸியாக காரசாரமாக வச்சா இந்த குழம்பு சூப்பராக இருக்கும். எப்போதும் போல் நான் ரைஸ் குக்கரில் தான் இன்றைக்கி நான் ரைஸ் போட்டுக்கிட்டேன். எல்லாரோட மெயின் வாய்ஸ் ரைஸ் வடித்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்வீங்க. ஆமாங்க, அது ஆரோக்கியமானது தான். எனக்கு கொஞ்சம் லேசியாக நான் அதில் வச்சிடுறது. இனிமேல் அதை மாற்றிக்க பார்க்குறேன். மீன் குழம்பு பாருங்கள் சூப்பராக கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம மீன் மாங்காய் எல்லாமே போடணும். எப்போதுமே எனக்கு அந்த கொத்து கத்திரிக்காய் போட்டு வச்சா தான் அந்த மீன் குழம்பு எங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். அதாவது எங்கள் பொண்ணுக்கெலாம் அந்த கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் கத்திரிக்காய் அரிஞ்சு போட்டுருவேன். மாங்காய் நல்லா அழுத்தமாக இருந்துச்சுங்க, அது அறிய முடியல. அதனால் கொஞ்சம் சின்ன சின்ன துண்டாக அரிஞ்சு போட்டாச்சு. ஏன்னா நல்லா ஹார்டாக இருந்துச்சு, ஆனால் நல்லா இருந்துச்சு. மாங்காய் மீன் குழம்புக்கு சூப்பராக இருந்துச்சு. அதாவது கிழங்கு மாங்கான்னு சொல்லுவாங்க. நல்லா அழுத்தமான நீல மாங்காய் இது. நல்லா மீன் குழம்பு நல்லா கதைன்னு இருக்குது. எனக்கு மீன் சட்டியில் வைக்கணும்னு ஆசையாக இருக்குது. இன்ஷால்லா நான் மீன் சட்டி வாங்கிட்டு நான் வைக்கிறேன். இதுக்கு இடையில நான் தண்ணியும் பிடிச்சி வச்சுக்கிட்டேன். நம்ம முப்பது தண்ணி இன்றைக்கி வீட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால எங்கள் அம்மா இறாலை நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. இறால் இன்றைக்கி செய்ய போகிறதில்ல, மண்டே தான் செய்கிற மாதிரி. ஆனால் எங்கள் சிஸ்டர் காலையிலேயே செஞ்சுருவாங்க பிரியாணி. அந்த ரெசிபி என்னால் போட முடியாது. அதுக்கு பிறகு தான் நான் மதியானம் எழுந்திரிச்சி தான் நான் சமைப்பேன். அப்புறம் மீன் குழம்பு வாசனையை பாருங்கள். அப்பா கதைன்னு இருக்குது பாருங்கள். அப்புறம் மசாலாலாம் தடவி ஃபிஷ்ஷு ரெடியாக இருக்குது. எப்படா என்ன வறுப்பேனுங்கிற மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மீன் நல்லாயிருக்கும். ஏரி மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சதுனால சூப்பராக இருக்கும். நல்ல தோசைக்கல்லில் நல்ல எண்ணெயை கொஞ்சம் கூட ஊற்றிக்கங்க. நல்லா காயணும். அப்போ தான் அந்த நமக்கு மீன் ஒட்டாத வரும். அது நல்ல மீன் நல்லா கல் ஹீட்டான பிறகு மீனை வைங்க. அந்த மசாலாலாம் தடவி இருக்கிறதுனால நல்லா ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும். இது சாப்பிட்றதுக்கு ஏரி மீன். இதை நீங்கள் யாராவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கினீங்கன்னா இதே மெத்தட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி செய்யுங்க. ரைஸ் சூப்பராக ஆகிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி எலக்ட்ரிக் குக்கரில் தான் நான் ரைஸ் வச்சேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்க நல்லாயிருக்கும். நல்லா புலா மாதிரி தான் இருக்கும். ரொம்ப பிசுலாம் இருக்காது. சாப்பாடு நல்லாயிருக்கும். உதிரியாக மீன் குழம்புக்கு அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் எண்ணெய்லாம் விட்டுட்டு எப்படி இருக்குது பாருங்கள் குழம்பு. நல்லா சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மணத்தக்காளி கீரை நல்லா பருப்பு போட்டு சூப்பரான ஒரு கூட்டம் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணுன்னா என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.